கோபத்தின் கதை. ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் அப்பா அவனிடம் சுத்தியலும் நிறைய ஆணைகளையும் கொடுத்தார். இனிமேல் கோபம் வரும்போது எல்லாம் வீட்டின் பின் சுவரில் ஆணை அடிக்குமாறு கூறினார். முதல் நாள் 10, மறுநாள் 7, பின்பு 5, 2 என படிப்படியாக ஆணி அடித்து கோபம் குறைந்தது. ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி அடித்தான். மொத்தமாக 45 ஆணிகள் அடித்துள்ளேன், இனி கோபம் வராது என்று அப்பாவிடம் கூறினார். இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிவிடு என்றார். 45 நாளில் அடிக்கப்பட்ட ஆணிகள் அனைத்து பிடுங்கப்பட்டு விட்டன என்று அப்பாவை அழைத்து காட்டினான். உடனே அப்பா கூறினார், ஆணிகளை பிடுங்கிவிட்டாய், சுவற்றில் உள்ள ஓட்டைகளை என்ன செய்வாய்? இது போல உன் கோபம் பலரை காயப்படுத்தியிருக்கும் அல்லவா? அந்த இளைஞன் வெட்டி தலை குனிந்தான். கருத்து: நாம் எவ்வளவு உச்சக்கட்ட கோபத்தில் இருந்தாலும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும்.